என்னங்கடா மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்ச மாதிரி என்னத்தையோ தூக்கி வெயிட் மிஷின்ல வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது போதை பொருளாம். இதுல கொடுமை என்னன்னா, இந்த சாணி மாதிரி இருக்குல்ல, இது வந்து 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளாம். அதாவது இது வந்து ஹைட்ரோபோனிக் கஞ்சா அப்படின்ற மாதிரி தாய்லாந்துல இருந்து இவ்வளவு ரூபா மதிப்புள்ள கஞ்சா பொருட்கள் வந்து கடத்தி சென்னைக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி சென்னை விமான நிலையத்தில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கும். இல்ல பேங்காக்ல இருந்து சிங்கப்பூர் வழியா சென்னை வந்த விமானத்துல வந்த பயணிகளை பூரா சுங்கத்துறை அதிகாரிகள் கடுமையான சோதனை பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 கேரளாவை சேர்ந்த நபர்கள் வந்து சிக்கிறாங்க. அவங்க முத நாள் வந்து தாய்லாந்து போயிட்டு மறுநாளே திரும்பிடுறாங்க, டூர் மாதிரி போயிட்டு. அவங்க 2 பேர் மேல சந்தேகத்துல அவங்கள கூட்டு போய் தனியா வச்சு அவங்கள சோதனையிடும் போது அவங்க இந்த சாப்பாடெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு இடையில பூரா பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. அது பல கோடி மதிப்பிலான அந்த கஞ்சா பொருளானது கிட்டத்தட்ட 11 கிலோ அவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து 1 கிலோ 1 கோடி தேரும் அப்படின்ற 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொருட்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் அவங்கள கைது பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த 11 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. 1 கிலோ 1 கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னா 1 கிராமே 1000 ரூபாய். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க?